வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரோஜா செடிக்கு நம்ம எரு கொடுக்கலாம். ரோஜா செடியில் நிறைய தளிர் வரணும். பூத்து முடிஞ்சதுக்கப்புறமானா இந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள், டார்க் கலர் நல்லா இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது பூத்து. நான் இன்னும் கட் பண்ணலை, பிரான்ச்சஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சைடெல்லாம் பூ பூத்து இருந்தது, அந்த பக்கம்லாம் கட் பண்ணி பதியத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த பெரிய செடிக்கு நம்ம எப்போவுமே பூவெல்லாம் பூத்து முடிஞ்ச உடனே ஒரு எரு கொடுக்கணும். எந்த எரு கொடுக்குறதுன்னா பாருங்கள், இப்போது பாட்டில் இருக்கிற சாயிலெல்லாம் கொஞ்சம் கீழெல்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள். மேலுக்கு தான் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மழை தண்ணியெல்லாம் பட்டு கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுச்சு. நம்ம எப்படி எரு போடணும், அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மண் சேர்த்துக்கிட்டே வரணும், அப்போ தான் நல்லது. பாருங்கள், இது இப்போ நம்ம சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வாங்குவீங்க, ரோஜா பூ. நம்ம தோட்டத்திலே கொஞ்சம் ரோஜா பூலாம் கிடைக்கும். அந்த ரோஜா பூங்களும் இதிலே போட்டுக்கலாம் நீங்கள், ரோஜா செடியிலேயே. ஆனால் இது சாமிக்கெல்லாம் வாங்கும்போது நான் எடுத்து வச்சிருந்த பூ கொஞ்சம் பழசாயிடுச்சு, நின்றுடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து இது போல் ரோஜா செடிக்கு போட்டுக்கலாம். ரோஜா செடிக்கு எருமண் ஆகும். இது கூடவே நீங்கள் வேறு எருவெல்லாம் போடலாமன்னா போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த பூ ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் மக்கனதுக்கப்புறமா நம்ம வேறு எருவெல்லாம் கொடுத்துக்கலாம். எந்த எரு கொடுக்குறதுனா, நீங்கள் பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வேப்பமுன்னா கொடுக்கணும். தளிர் வைக்க ஆரம்பிக்கும் ரோஸ் பிளான்ட்டில். மண்புழு எருவும் கொடுக்கலாம், வேப்பமுன்னாக்கும் கொடுக்கலாம், கூடவே இதுவும் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு பொருளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது போல் நல்லா பூலாம் போட்டுட்டு மண் கவர் பண்ணி வச்சிடணும். மேலுக்கு நீங்கள் கொக்கோ பீட் கூட போடலாம். இது கொக்கோ பீட்டும் சாயிலும் சேர்ந்து ரெட் சாயிலு. நம்ம எப்படியோ அப்பப்போ சேர்த்துக்கிட்டே வருவோம். அந்த சமயத்துலலாம் மண் அதிகமாகிடும் தொட்டிக்கு, அதுக்கு சொல்கிறேன். இந்த ரோஸ் பிளான்ட் தளிர் வரும்போதே உங்களுக்கு மொட்டோடு தான் வரும், சொல்கிறேன். ஏன்னா நம்ம கொடுக்குற எருவெல்லாம் அது போல் நம்ம கொடுக்குறோம், அது நான் சொல்கிறேன். கொஞ்சமாக நான் பாருங்கள், இது வாழைப்பழம் தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு, இந்த தண்ணி தான் நான் ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ ரோஜா செடிக்கு மட்டும் நம்ம சும்மா வாழைப்பழம் தோல் மட்டுமே தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பூவெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கிறேன். 1 வீக் கழிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். வேப்ப இலை நான் போட்டுட்டு மண் கவர் பண்ணிவிடுவேன் அப்புறமா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போடுற எருவெல்லாம் நான் சொல்கிறேன். நான் என்ன எரு போடுறேனோ அது சொல்லிக்கிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேப்ப இலை போடும்போது மண்ணுக்குள்ளே தேவையில்லாத பூச்சிங்கெல்லாம் இருக்கும், இன்செக்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் போயிடும். அதுக்கு சொல்கிறேன் நான். நல்லா வளரும் ரோஜா செடி. மேலுக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. 10 days ஒன்ஸ் வேப்பிலை தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டா எந்த பூச்சியும் வராது. வெங்காயத்தூள் தண்ணி கூட கொடுக்கலாம். ஆனால் வெங்காயத்தூள் தண்ணி ரொம்ப தண்ணியாக தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் திக்காக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா திருப்பி இலையெல்லாம் காஞ்சி போயிடும். இது போல் ரோஜா செடிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் ரோஜா செடி. ஏன்னா நம்மளுக்கு பூ பூத்து முடிஞ்ச உடனே மண் வளமாக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு செடி நல்லா வளரும். நிறைய தளிர் வச்சு மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் ரோஜா செடியில். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.